சார் எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் தினேஷ். நான் வந்து தாரமங்கலத்துலேருந்து வரேன். எங்களுடைய சங்கத்தின் பெயர் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சிரகல் உதவும் சங்கம். நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா தாரமங்கலத்தில் மரக்கன்றுகள் நடுறது, மரங்கள் பாதுகாப்பு விழிப்புணர்வு கொடுக்குறது, இந்த மாதிரியான சேவைகளை செஞ்சுட்டு இருக்கோம். இப்போ எதுக்காக நான் வந்து மாவட்ட ஆட்சியரை வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊர் சுடுகாட்டை காணவில்லை அப்படின்னு சொல்லி மாவட்ட ஆட்சியர் நான் சந்திக்க வந்திருக்கிறேன்னா, சுமார் ஒரு 8 மாதத்துக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா தாரமங்கலம் நகராட்சியானது வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் ஊரில் சுடுகாட்டில் இருந்தக்கூடிய அனைத்து முன்னோர்களுடைய சமாதிகளையும் இடித்து தரமட்டமாக்கினாங்க. அது எதுக்காகன்னு வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் தாரமங்கலம் மொத்தம் 27 வார்டுகளுக்கு உட்பட்டது. இந்த வார்டில் இருக்கக்கூடிய அன்றாட அனுதினமும் வெளியேறக்கூடிய குப்பைகளையும் கழிவுகளையும் கொட்டுறதுக்கு எங்களுக்கு இடம் இல்லை. அதனால் நாங்கள் அந்த சமாதிகளை நாங்கள் இடிச்சிட்டு அதை தரம் பிரித்து உரமாக்குற பணியை நாங்கள் செய்கிறோம்னு சொல்லி ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குப்பையும் கொண்டாந்து சுடுகாட்டுக்குள்ளே கொட்டினாங்க. இப்போ வரைக்கும் இந்த 9 மாத காலவில் எந்த பணியும் நடைபெறலை. ஓகேங்களா? ஆனால் அந்த சுடுகாட்டை சுற்றி இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. குப்பைகள் தான் மலை போல தேங்கி கிடக்குதே தவிர, ஆனால் நகராட்சியானது அதுக்கு எந்த பணியும் செய்யலை. இந்த குப்பைகள் மலை போல தேங்கி கிடக்கக்கூடிய குப்பைகள் இருந்து காற்றின் மூலியமா பலதரப்பட்ட தொற்றுகள், நோய்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த குடும்பங்களுக்கு, குழந்தைகளுக்கு பரவிட்டே இருக்கு. இதை பற்றி அந்த குடும்பத்தில் இருக்கிற பெரியவர்களும் குழந்தைகள் மூலியமா பல மனுகள் வந்து தாரமங்கலம் நகராட்சிக்கு போயும் தாரமங்கலம் நகராட்சியானது இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. அதனால் இன்றைக்கி எங்கள் ஊர் சுடுகாட்டை காணோம், அங்கே முழுக்க எல்லாமே குப்பை தான் இருக்குது அப்படிங்கிறதுக்காக நூதன முறையில் சின்னதாக நான் ஒரு பேனர் அடித்து மாவட்ட ஆட்சியரை நாங்கள் சந்திக்க வந்திருக்கோம். சார், பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்போ குழந்தைங்க கோயிலுக்கு பள்ளிக்கூடத்துக்கு போகிறாங்க, எத்தனையோ அவங்களுக்கு வேலைகள் இருக்குது. இது அடுத்து எங்களுக்கு நடவடிக்கை மாவட்ட ஆட்சியர் மூலிமா மனு கொடுத்துருக்கோம். அவங்க எடுக்கலைன்னா கண்டிப்பாக அடுத்தது கூட்டத்தோடு வந்து தான், ஊர் பொதுமக்களோட வந்து தான் நாங்கள் மனுவும் கொடுப்போம், நீதிமன்றத்தையும் அணுகிறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் செஞ்சிரகல் உதவும் சங்கம் சார்பாக நான் இந்த இடத்துல நான் தெரிவிச்சுக்கிறேன். தாரமங்கலம் நகராட்சி நிர்வாகமானது எங்கள் ஊர் சுடுகாட்டில் இருக்கக்கூடிய எங்கள் ஊர் பொதுமக்களுடைய முன்னோர்களுடைய சமாதிகள் அனைத்தையும் இடித்து தள்ளிட்டு எங்கள் ஊரில் இருக்கக்கூடிய எங்கள் தாரமங்கலம் வந்து பார்த்தீங்கன்னா 27 வார்டுக்கு உட்பட்டது. இந்த 27 வார்டில் இருக்கக்கூடிய மொத்த குப்பைகளையும் கொண்டாந்து நாங்கள் குப்பையை தரம் பிரித்து இது பண்ணுறோம், உரமாக்குறோம்னு சொல்லிட்டு சுடுகாட்டில் கொட்டினாங்க. ஆனால் இன்றைக்கி 9 மாதம் ஆகுது. அதுக்கான எந்த நடவடிக்கையும் தாரமங்கலம் நகராட்சியானது இப்போ வரைக்கும் செய்யலை. ஓகேங்களா? அந்த சுடுகாட்டை சுற்றி சுமார் 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. ஓகேங்களா? அந்த சுடுகாட்டை சுற்றி 500க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் இருக்காங்க. அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ குழந்தைகளுக்கு, பெரியவர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தொற்று, நோய் இந்த மாதிரி நிறைய பரவிட்டு இருக்கு. இது பற்றி அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெற்றோர்கள், பெரியவங்க தாரமங்கலம் நகராட்சியில் நிறைய மனு கொடுத்தோம். அவங்க நிறைய பேசியும் தாரமங்கலம் நகராட்சியானது இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கல. ஓகேங்களா? அதனால எங்களுடைய செஞ்சிரகல் உதவும் சங்கம் சார்பாக இந்த மாதிரி எங்கள் ஊர் சுடுகாட்டை காணோம் அப்படிங்கிற நூதன முறையில் மாவட்ட ஆட்சியரை நான் சந்திக்க வந்திருக்கேன். ஓகேங்களா? இன்னொன்று முக்கியமான ஒரு விஷயம், இப்போ எங்கள் தாரமங்கலத்துக்குள்ள சின்னதாக ஒரு இறப்பு ஏற்பட்டால் கூட அந்த இறந்தவங்களுடைய உடலை தாரமங்கலத்துக்கு சுடுகாட்டுக்குள்ளே கொண்டு போய் அடக்கம் பண்ணுறதுக்கு கூட சரியான இடம் இல்லை. ஃபுல்லாகவே தாரமங்கலம் சுடுகாடு முழுக்க குப்பையாக தான் இருக்குது. ஒரு 5 நிமிஷம் அந்த அடக்கம் இறந்தவரை அடக்கம் பண்ணுறதுக்கு கூட கொண்டு போகக்கூடிய உறவினர்களால் உள்ளே இருக்க முடியல. அந்த அளவுக்கு கழிவு, துர்நாற்றம் அவ்வளோ மோசமாக இருக்குது அந்த தாரமங்கலம் சுடுகாடானது. இதை பற்றி தாரமங்கலம் நகராட்சியில் சொன்னால் அவங்க இப்போ வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. இதே தாரமங்கலம் நகராட்சியில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோ தலைவர்களோ அவங்க வீட்டு பக்கத்தில் இந்த மாதிரி குப்பைகளும் இந்த மாதிரி கழிவுகள் இருந்தால் அவங்க இருப்பாங்களா?